ஸ்மிருதே ஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாரசங்கரம் லோகசங்கரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விஷயே பௌரோஹிணாம் நிஜயே சர்வவிஜ்ஞானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருபாதுகாபியாம் நமः. இறந்து போனவர்களுக்கு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களாக சொல்லுகின்றேன். இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி என்றால் தனத்தோ பண்ண தவறி விடுகிறார், அவருக்கு தர்ப்பணம் ஆரம்பிக்கணும். எப்போ ஆரம்பிக்கலாம்? ஒன்று உத்தராயண புண்ணியகாலம், அதாவது தை மாத பிறப்பு, தட்சிணாயன புண்ணியகாலம் ஆடி மாத பிறப்பு, சித்திர விஷு புண்ணியகாலம் சித்திர மாதம், துலா விஷு புண்ணியகாலம் ஐப்பசி மாதம் ஆகிய மாதங்களில் மாத பிறப்பன்று மட்டும்தான், இந்த 4 மாதங்களில் 1ஆம் தேதி மட்டும்தான் செய்யணும். ஆரம்பிக்கலாம் அவளுக்கு தர்ப்பணத்தை. இல்லைன்னா கிரகணம் வரும்போது கிரகண புண்ணியகாலத்தில் தர்ப்பணம் ஆரம்பிக்கலாம். அது நடுவில் மற்ற அமாவாசைகள் வருது, 2 மாதம் அமாவாசை வருது, அமாவாசை தர்ப்பணம் பண்ணலையாப்பா, பண்ணக்கூடாது. இதில் தர்ப்பணத்தை எடுத்துட்டாதான் அமாவாசையில் பண்ண முடியும். அதே போல் நமது கிரகத்திலே இல்லங்களிலே அப்பா தவறி போயிடுறார், தாயார் இருக்கா, தோப்பனா தவறிட்டா, தாயார் இருக்கா, அவள் அமங்கலி ஆயிட்டா, அவளை சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? இல்லை, நாம்பளா அதை வழிவகுத்துட்டோம். என்ன இருந்தாலும் தாயாருக்குத்தான் முக்கியத்துவம். அவள் தாராளமாக மாங்கல்யத்தை கொடுக்கலாம், அவள் தாராளமாக குங்குமம் வச்சு கொடுக்கலாம், எல்லாமே வைக்கலாம். அவளுக்கு தான் வச்சுக்கிட்டே தவிர அவள் குழந்தைகளுக்கு வைக்கலாம், அவள் ஆசீர்வாதம் பண்ணலாம். அவளும் ஸ்திரீ தான். ஏன்னா நம்மளெல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்கா. இவா வரப்படாது, அவள் வரப்படாது, இவா செய்யப்படாது, பண்ணப்படாது அப்படின்லாம் நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்கா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சாஸ்திரத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லவே இல்லை.